ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சண்டே விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் எப்போவுமே சண்டே மாஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி காலையில் முன்னாடி எழுந்திரிச்சிட்டு பட் சரியான பனிங்க. இங்கேருந்து லாங்கில் பார்த்தா எதுவுமே தெரில. அந்தளவுக்கு என்னமோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்து அப்படி ஒரு பனி. பையனை காலைல சண்டே கிளாஸில் கொண்டு விட்டுட்டு நான் காலைக்கு டிஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் குட்டி பையனை தான் சண்டேக்கு மாஸ்க் கிளம்பிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வரல. ஏன்னா அவங்க முந்தின நாள் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. போய் ஆடி டயர்டாகி ஒரே தூக்கம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நானும் பையனை மட்டும் போயிருந்தோம். அத்தை இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க்கு போயிடுவாங்க. நானும் குட்டி பையனை ரெண்டாவது மாஸ்க்கு தான் போவோம். போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க பூசை முடிஞ்சு. சரி அதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு வளகாப்பு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 பேபி இருக்குது பசங்க. 3வது பிள்ளைக்கு வளகாப்பு, 5வது மாதம் வளகாப்பு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். செமையாக இருந்துச்சு. அப்போது நான் அவங்கள ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து வரவேற்கிற மாதிரிலாம் கிடந்து டான்ஸ் ஆடினோம். எல்லாருமே ஆடினோம். அப்புறம் அதை வீடியோ எடுக்க முடியல. பசங்க ஆனதை மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னு அவ்வளோ ஆட்டம் கிடந்து அப்படியே டான்ஸ் ஆடி அப்படியே கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு எல்லாருமே வளையல் போட்டோம். நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என் கையில் நான் வச்சுருக்கேன்னா குட்டி பாப்பா பிரதரோட பொண்ணு. ஸோ இந்த டான்ஸு ஆட்டம் பாட்டத்தை ஒரே கொண்டாட்டம் கடந்து ஒரே கை தட்டிட்டு ஒரே ஆட்டம் தான். நல்லா ஆடிட்டு இருந்தான். அப்புறமா சிஸ்டரை அக்காவை அங்கே உட்கார வச்சுட்டு அப்புறம் எல்லாருமே வரிசையாக ஒவ்வொருத்தராக வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். 5 வகை சாப்பாடு தான் எல்லாருக்குமே. சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே டே ஈவினிங் ஆச்சு. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நானும் என்னோடய குட்டி பையன், ஏன்னா பசங்களை கூப்பிட்டு போகல, நான் மட்டும் தான் போனேன். பசங்க குட்டி பையன் சண்டேங்கெல்லாம் காலையிலே முழிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபீவராக வேறு இருந்துச்சு, தூங்கிட்டான். அதனால் 2 பேருமே வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் தான் போயிருந்தேன். இப்போ 8 மணி ஈவினிங் தான் வந்தேன். நான் வரவும் பசங்களாம் முழிச்சிருந்தாங்க. நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். 5 வகை சாப்பாடு, கேசரி எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு ஏன்னா வீடு பக்கத்தில் தான். அப்புறம் வீட்டில் வச்சு என்னோடய பசங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் கனகாம்பரம் பூ வச்சேன் இன்றைக்கி. அது எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வச்சது. பட் எங்கள் வீட்டில் செடி இருக்கும் அம்மா வீட்டில். ஆனால் அந்த பூ ஏதோ வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி சொல்ல மல்லிகைப்பூ பிச்சு வைக்க பிடிக்கும். கனகாம்பரம் பூ வைக்க மாட்டேன். பட் நீங்கள் என்னோடய சிஸ்டர் வச்சு விட்டாங்க. ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வச்சுருந்தேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு அந்த பூவெல்லாம் கலத்தி வச்சுட்டு தலையெல்லாம் வாரணுமா. அப்போ அந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எவ்வளோ வருஷம் ஆகிட்டது கனகாம்பரம் பூ வச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோட டே எனக்கு போச்சு சண்டே. உங்களுக்கும் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ணோம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கிறிஸ்டின் தானே, நீங்கள் ஏன் வீடியோ போடுறீங்க, உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் ஏன் கிறிஸ்டினாக இருந்தால் வீடியோ போடக்கூடாதுன்ட்டு இருக்குதா, ஏன் அதுலேயும் காஸ்ட் பார்க்குறீங்க, எனக்கு புரியலை. அது ஒவ்வொருத்தர விருப்பம். நான் வீடியோ போடுறேன். என் வீட்டில் ஹஸ்பண்ட் திட்ட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. ஃபேமிலியில் திட்ட மாட்டாங்கன்னு கேட்டாங்க. அதாவது ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் நான் போடுறேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணு வீடியோ போடுறா, சோசியல் மீடியாவில் இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் ஹஸ்பண்ட் பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். நான் நான் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எதுனா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலிஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.